வா மேகலா. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா வணக்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க. வணக்கங்க. வணக்கம்மா, வாங்க. இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல ஒண்ணு வேணாம், இருக்கட்டும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. ஐயா இல்லைங்களா? அவர் இருந்தாருன்னா அப்படியே சேர்த்து சொல்லிடலாம். அவரு இப்பதான் வெளியில போனாரு, இப்ப வந்துருவாரு. இதோ அவரே வந்துட்டாரு. வணக்கங்க. வணக்கம். உங்களை பாக்குறதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சோம். அதான் உங்க எல்லார்கிட்டயும் காட்டிட்டு போலான்னு வந்தோம். அண்ணா, காட்டுங்க அண்ணி. நல்லா இருக்குல்ல? நீங்க உட்காருங்க. சரிக்கா. பத்திரிக்கை எப்படி இருக்கு? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. கிடைச்ச நேரத்துல அருமையா பண்ணிருக்கீங்க. டிசைன் நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. என்ன சிவா, பத்திரிக்கை ஓகேயா? 2 தடவை சொல்றீங்க, ஆனா ஒரு தடவை கூட பிடிச்ச மாதிரி சொல்லலையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நினைச்சே பார்க்கலங்க இவ்ளோ சீக்கிரமா பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிட்டு வருவீங்கன்னு. நல்லா இருக்குங்க. காவேரி எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரம்யா, நான் இங்க இருந்து போறது தானே? ஏய், அப்படி சொல்லாதடி. கல்யாணம் முடிவாயிருக்கு, இன்னும் கோவத்திலே இருக்காத ப்ளீஸ். ஐயோ, தயவு செஞ்சு பேசாம இருக்கியா? பொண்ணு வீட்டார் அழைப்புல ராசு அம்பலம் விசாலாட்சி அம்பலம்னு போட்டிருக்கேன். அதுவும் நானே போட்டிருக்கேன். பாத்தீங்களா? என்ன அதுக்கு இப்போ? நியாயமா உங்க பேருக்கு பக்கத்துல என் பேர் தான் போட்டிருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் விசாலாட்சி அம்பலம் பேருக்கு கீழேயாவது போட்டிருக்கணும். ஆனா போட முடியல. எவ்வளவு துரதிருஷ்டம் பிடிச்சவன் நானு இல்ல? அதான் மாப்பிள்ளை வீட்டார் இடத்துல உன் பேர் போட்டிருக்குல்ல, அப்புறம் என்ன? எனக்கு திருப்தி வரலையே. வாக்கு கொடுத்த அம்மன் வாய்ப்பு கொடுக்கலையே. உன்கிட்ட இருந்து எனக்கு எப்ப நிம்மதி கிடைக்கும்னே தெரியலையே. எனக்கு நிம்மதி கிடைக்காதப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி நிம்மதி கிடைக்கும்? பத்திரிக்கை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு அவ்வளோ திருப்தி இல்லை மாமா. கல்யாண பத்திரிக்கை அடிக்க போறதா இருந்தா பொதுவா ஒரு வழக்கம் இருக்கு. இப்படி தனியா யாரும் அடிக்க போக மாட்டாங்க.
சொந்த பந்தத்தை அழைச்சிட்டு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு எல்லாரும் சேர்ந்து போய் தானே பத்திரிக்கை அடிப்பாங்க. அதானே வழக்கம். உங்க ஊர்ல இந்த வழக்கம்லாம் இல்லையா? என்ன வேற ஏதாவது காரணமா? நீங்க மட்டும் போய் அடிச்சு வந்திருக்கீங்க, ஏதோ பிட் நோட்டீஸ் அடிக்கிற மாதிரி. அதுக்காக பிட் நோட்டீஸ் அது இதுன்னு பேசுறது நல்லவாமா இருக்கு? அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. ஜனனி, வழக்கம்லாம் பாக்குறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நேரம் இல்லைன்னு வழக்கத்தை மாற்றிக்க முடியுமா? நான் கேக்குறேன், உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல வேற யாருமே இல்லையா? சொல்லுங்க. வழக்கமா கல்யாணம் பேசி முடிக்கும் போது மாப்பிள்ளையோட தாய் மாமா இருக்கணுமே. தாய் மாமாக்கான மரியாதை கௌரவத்தை நாம கொடுக்கணும். உங்க சைடுல அப்படி யாரையுமே காணுமே. அப்படி யாரும் இருக்காங்களான்னு கூட தெரியலையே. இது ஏதோ ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்குதான் இவள முடிச்சிருன்னு சொன்னேன். எப்படி குடைச்சல் கொடுக்கறான்னு பாத்தியா? முடிக்கிறேன். அடுத்தது அதுதான். கொஞ்சம் டைம் கொடு, இவளை இல்லாம ஆக்கிடுறேன். இனிமே அவசரப்பட முடியாது. ஏண்டா? கல்யாணத்துக்கு முன்னாடி கொன்னா அதை வச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஏய், நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிற? அதெல்லாம் பெரியவங்க பாத்துக்க மாட்டாங்களா? நீ யார் இதெல்லாம் கேட்க? அவ கேப்பா, அவளுக்கு உரிமை இருக்கு, புரியுதா? நீ வாய மூடு. சிவா, இத போய் ஏன்டா பெருசுபடுத்துற? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜனனி, இந்த மாதிரிலாம் பட்டு பட்டுன்னு பேசாதம்மா. அதான் சாமியை உத்தரவு கொடுத்துருச்சுல, அப்புறம் என்ன? இனிமே கல்யாணத்தை நல்லபடியா நடத்துற வழியை தான் பார்க்கணும். இப்ப கேட்கலன்னா வேற எப்பதான் கேட்கறது? ஜனனி சொல்ற மாதிரி வழக்கம் மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஏதாவது நான் சொல்லிட போறேன். இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம மூக்க நுழைக்காதீங்க. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உரைக்கவே உரைக்காதா? வாயை மூடிட்டு சும்மா இருங்களேன். என் பையனும் மருமகளும் கேட்கறதுல தப்பு இல்லைல்ல? என்னங்க? அவங்க சொல்றபடி நடக்கிறது தானே வழக்கம். நியாயமா பெரியவங்க வந்து அதை கேட்கணும். எங்க அம்மா இருந்திருந்தா அதை கேட்டிருப்பாங்க. நீங்க வர்றது அவங்களுக்கு தெரியாதனால வெளியில போயிட்டாங்க. கொஞ்சம் சொல்லிட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்கலாம். இப்ப முடிஞ்சு போச்சு. அதனால யாரும் இதை பத்தி பெருசா பேச வேண்டாம். விசாலாச்சி, சொல்லிடு. கேட்டீங்கல்ல? கொஞ்சம் அமைதியா இருங்க. காவேரி, என்ன இவ? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்பி போயிடுவோம். போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வரோம். வரேங்க. வரேன். என்னை ஏன் இப்படி பாடா படுத்துற? இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் எத்தனை தடவை கெஞ்சினேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? என்னமோ சொன்னீங்க, கல்யாணம் நடக்காது அது இதுன்னு. எத்தனை தடவை சொன்னீங்க? இப்ப என்ன ஆச்சு? பத்திரிகை கொண்டு வந்து நீட்டாங்கல்ல, பாத்தீங்கல்ல? நாங்களும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. ஆனா தடுக்க முடியலையேண்ணா. சாமியே கை விட்டுருச்சு. இனிமே நீ வாழ்க்கை அந்த பொறுக்கி கூடதானா? அப்படிலாம் எதுவும் ஆகாது காவேரி. இப்ப என்ன ஆகி போச்சு? பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சுட்டாங்கல்ல. பத்திரிக்கை தானே அடிச்சிருக்காங்க, கல்யாணம் நடக்கல. ஆமா,
கல்யாணம் நடக்கலன்னு சொல்லுவீங்க. அப்புறம் கல்யாணம் தானே நடந்திருக்கு. இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு சொல்லுவீங்க. அப்படிதானே? நீங்களும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆனா நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். காவேரி, நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். தயவு செஞ்சு எங்களை நம்பு காவேரி. நீ எங்களை நம்ப மாட்டேனா எப்படி? எனக்கு உங்க மேலன்னு இல்ல, யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. சாமி மேலயும் இல்ல, ஏன் மேலயும் எனக்கு இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் தான் நான் உயிரோட இருக்கனே தெரியல. ஏய் காவேரி, பாரு உன் கஷ்டம் எனக்கு புரியுது. அதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கூட, புரியுதா? உனக்கு நாங்க இருக்கோம்ல, உன்னை கை விட்டுற மாட்டோம், புரியுதா? நீங்க என்னதான் சொல்லி சமாதானப்படுத்தினாலும் எனக்கு நம்பிக்கை வராது. இதோ இந்த சாமிய பாருங்க. உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பினேன். நீ என்னோட வாழ்க்கைக்கு முடிவு கட்டுற மாதிரி பூவை தந்த அப்புறம் நான் எந்த நம்பிக்கையில வாழ்வேன்? சொல்லு, பதில் சொல்லு. என்ன பண்ற? உன்னை நம்பினா இப்படிதான் செய்வியா? என்னை கை விட்டுட்டல, உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுல்ல. எனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியலனா போ. ஆனா என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். நிறுத்தி காட்டுறேன். நான் உயிரோட இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். காவேரி, காவேரி, சாமி முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏன் நான் பேசக்கூடாது? நான் செத்துட்டா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? அந்த பொறிக்குதான் என் கழுத்துல தாலி கட்டுவான இந்த சாமி சொன்னா அதை நான் ஒத்துக்கணுமா? அந்த சாமி கிட்டே நான் சொல்றேன், அது நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு முன்னாடி நான் என் உயிரை விட்டுருவேன். இது சத்தியம். காவேரி, அண்ணா, என்னண்ணே அடிக்கடி இப்படி வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க? டேய், அந்த அம்மா கிட்ட ஒரு தடவை சிக்கிட்டோன்னா வாழ்க்கை பூரா இப்படி தான்டா. நிரந்தரமாக தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். அண்ணா, அண்ணியே இப்போ உங்களுக்கு சொந்த இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் எதுக்கு நான் வெட்டியே வெயில நிற்கணும்? பேசாம ஆனா ஊருக்கு போயிடலாம். ஆமாண்டா, நானும் அதை தான் நினைக்கிறேன். நைட்டே கூட நம்ம எஸ்கேப் ஆகிட முடியுமான்னு பார்க்கலாம். சரி, நீங்கள் இங்கே இருங்க, நான் என்னென்னு போய் கேட்டு வரேன். சரிண்ணே. அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னண்ணா திடீர்னு நீங்க? உள்ளவா? உட்கார சேது. பரவாயில்ல, நான் நிற்கிறேன். டேய் வாடா, வந்து உட்கார் வா. இப்போ நான் என்ன பண்ணணும்? மேகலா சொல்லு. சரிண்ணே. சிவா பொண்டாட்டி ஜனனிய நீ தூக்கணும். க்ளோஸ் பண்ணணுமா? அதெல்லாம் வேண்டாம். கை கால் ஏதாவது எடுக்கணுமா? வேண்டாம். வேற என்ன பண்ணணும்? தாஸ் காவேரி கல்யாணத்துக்கு சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. ஆனா அந்த ஜனனி விட மாட்டேங்கிறான். அப்பப்ப குறுக்க வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கா. அவ இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. அதனால அவளை நீ கடத்தி வச்சுக்கணும். நானே வச்சுக்கணுமா? அதுக்கு பேசாம கொன்னுடலாமே.
அது முடியாது. கொண்டா கல்யாணமே நின்று போயிடாது. அதனால நீ அவளை கடத்தி வச்சுக்கிட்டு கல்யாணம் முடியிற வரைக்கும் உயிரோட இருக்கிற மாதிரி நீ காட்டிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் கொன்னுடு. அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணை கடத்துறது கஷ்டம் இல்ல? ஏய், நீ நழுவாத. என்னோட பணத்தை வேண்டான்னு சும்மா விட்டு தருவேன்னு நினைச்சியா? நான் சொன்னதை மட்டும் செய். டேய், ரூட்டுக்கு வர மாட்டியா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. நான் ரூட்ல தானே இருக்கேன். சேது, இனிமே நீ எனக்கு சித்தப்பா பையன். எனக்கு கூட பிறக்காத சகோதரன் தம்பி. அதனால கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஏன் சார்பா நான் ஒன்ன நியமிக்கிறேன். இதை தவிர வேற எந்த வழியும் இல்லையா? இல்ல. அதனால நீ ராசாம்பளம் வீட்டுக்கு எப்ப வேணாலும் போலாம். உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கல்யாண வேலை பாக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே அங்க நடக்கிறதெல்லாம் நீ கண்காணிக்கணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு நீ தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னோட வேலை ஜனனியை தூக்குறதுன்னு தானே சொன்னீங்க? டேய், நீ கொடுக்கிற தகவலை வச்சுதான் சரியான சந்தர்ப்பத்துல அவளை தூக்க சொல்லுவோம். அப்ப டவுட்டே வராம அவளை தூக்கிடு. டேய், என்னடா யோசிக்கிற? பணத்தை திருப்பி கொடுக்குற ஐடியா வந்துருச்சா? சேச்சே, அப்படிலாம் நான் தப்பா யோசிக்கலங்க. என்ன உங்க சகோதரன்னு வேற சொல்லிட்டீங்க. ஒரு சகோதரிக்கு செஞ்சுதானே ஆகணும். அதனால ஜனனிய கடத்தி தம்பி தாஸோட கல்யாணத்தை அண்ணன் சண்டி ஆசீர்வாதத்தோட நடத்தி முடிக்க வேண்டியது இந்த சகோதரனோட பொறுப்பு. நான் ஜனனிய கடத்துறேன், கல்யாணம் முடிஞ்சது சொல்றேன். சரியான ஆள்தான், பொழைச்சுக்குவேன். பெரியம்மா, நான் இப்ப உங்க புள்ளம்மா, நான் பொழைச்சுக்க மாட்டேனா? தம்பி தம்பி தம்பி, ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? என்னம்மா ஒரு நிமிஷம் என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு அங்கங்கன்னு பாக்குறீங்க? தம்பி, 100 நாள்ல ஜனனி உங்க பக்கம் திருப்புவேன்னு சபதம் போட்டீங்கல்ல, அந்த திட்டத்துக்கு உசுறு இருக்கா? பாத்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த கல்யாண பிரச்சனையில என் பிரச்சனை அனாதை ஆயிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஆமா, எத்தனை நாள் ஆச்சு? எங்களோட 100வது நாள். ஆமா, இன்னைக்கு 100வது நாள். ஆமாங்க தம்பி, விட்டுறாதீங்க. திட்டத்துக்கு எப்படியாவது உசுறு கொடுத்து காப்பாத்துங்க. இல்லைன்னா நீங்க சபதத்துல தோத்து போயிடுவீங்க. இங்க பாருங்க, எல்லாரும் போய் அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கும்போது என் பிரச்சனை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. பட்டத்தை நீங்க பறக்க விட்டுட்டு அவளை பிடிக்க சொன்னா எப்படி? கரெக்ட். சபதத்தில் நானும் ஜெயிக்கிறேன். தம்பி, நீங்க ஜனனி தானே தேடுறீங்க? ஆமா. அவ கிச்சன்ல இருக்கா. போங்க போங்க. வரேன். என்னடாச்சு? அம்மா அம்மா, அது வாய் தவறி கை தவறிடுச்சு. பாத்துடா, பாத்திரம் போனா பிரச்சனை இல்ல, உடம்புல எங்கேயாவது பற்ற போகுது.